ஏன் முடிவு மாறவே மாறாது. நீதான் உன் கேவலமான புத்தியா மாத்திக்கணும். மாமாங்கிறது ரொம்ப மரியாதையான உறவு. உன் தப்பான ஆசையால அந்த உறவையே அசிங்கப்படுத்தாத. தர்ஷினி உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அக்கா உன்னை கண்மூடித்தனமா நம்புறா. அவங்களுக்கு துரோகம் பண்றது பெரிய பாவம். அந்த பாவமே உன்னை அழிச்சிரும். நீ மட்டும் உன் மனச மாத்திக்கிட்ட, உனக்கு பொண்டாட்டி குழந்தைன்னு ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. ஆனா நீ உன் தப்பான ஆசையால நீ அதை எடுத்துக்காத. இதுக்கு மேலையாவது புத்தி தெளிஞ்சு ஒழுங்கா வாழப்பாரு. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன்னா உன்னை நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும். கூல் 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 ரஞ்சிதா. சண்டையை விட எப்பவுமே சமாதானம் தான் பெஸ்ட்னு நம்புறவண்ணா. நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கமும் இழப்பு தான் வரும். சமாதானமா போயிட்டோம்னா எல்லாருக்குமே நல்லது. சமாதானம்னு நான் எதை மீன் பண்றேன்னு உனக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். முன்னாடி இருந்த நிலைமை வேற. அப்ப கூட உன் பிடிவாதத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இப்ப என் விருப்பத்தை மறுக்கிறதுக்கு எந்த காரணமே இல்லையே ரஞ்சிதா. அருணோட அம்மா கல்பனா தான் மருமகன் முடிவு பண்ணிட்டாங்க. உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பிச்சிட்டாங்க. அருண் உன்னை கைவிட மாட்டான்னு நீ நம்பின. அம்மா வார்த்தையை மீறி அவனும் உன்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீ எங்கேயாவது போய் தொலைன்ற லெவலுக்கு பேசிட்டான். இன்னும் எந்த நம்பிக்கையில அவன் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? அருண் என்னை ஏத்துக்கிட்டாலும் இல்லனாலும் அருண் தான் என் புருஷன். இந்த ஜென்மத்துல அது மாறாது. கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காத ரஞ்சிதா. நீ எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளுறவனுக்காக உருகிட்டு இருக்க. நீதான் வேணும்னு நான் உருகிட்டு இருக்கேன், ஆனா என்ன உதறி தள்ளிட்டு இருக்க. திஸ் இஸ் நாட் ஃபேர் ரஞ்சிதா. அவனுக்காக இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ காத்துட்டு இருப்ப? எவ்வளவு நாள் ஆனாலும் அவன் உன்னை ஏத்துக்க போறதில்ல, உன் கூட சேர்ந்து வாழவும் போறதில்ல. அவனை நம்பி நீயும் வாழாம என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற ரஞ்சிதா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன நம்பி வா. சொர்க்கமான வாழ்க்கைனா என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ சொல்லியும் திருந்தல, பட்டும் திருந்தல. உன் கால் சரியானதும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? நீ செஞ்சிருக்கிற பாவம் இதை விட பெருசா உனக்கு பாடம் கத்து தரப்போகுது. அந்த அடியில இருந்து மீண்டு வரவே முடியாது. நீ திருந்துறதுக்கு கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீ மாறலன்னு வையேன், இந்த வாழ்க்கையில உனக்கு எதுவுமே மிஞ்சாது. என்னத்த இது? இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? முகத்தை கழுவிட்டு சாப்பிட வாங்க. எனக்கு வேணாம் சுதா, நீ போய் சாப்பிடு. அத்தை, மதியானம் கூட நீங்க சாப்பிடவே இல்லைன்னு மாமா சொன்னாரு. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? எந்திரிச்சு வாங்க அத்தை, எந்திரிச்சு வாங்க ப்ளீஸ். சுதா, தொந்தரவு பண்ணாத சுதா. இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இன்னைக்கு அந்த கல்பனா தப்பிச்சிட்டா. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ கண்டிப்பா மாட்டுவாத்த.